எல்லோருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். துவரம் பருப்பு வச்சு ரசம் வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். எல்லாத்து வீட்லேயும் செய்கிறதா. நார்மலாக நம்ம சாம்பார் வைப்போம். சாம்பார் வைக்கிறதுலேருந்து தண்ணி எடுத்து கூட தக்காளி புளி தண்ணியெல்லாம் சேர்த்து ரசம் வைப்போம். இதில் நான் சாம்பார் வைக்கல, சரி 2 ஸ்பூனு அதுக்களவாக துவரம் பருப்பு மட்டும் வேக வச்சு ரசம் வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது ஒரு டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால சரி இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருக்கேன். துவரம் பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வேக வச்சுக்கோங்க. தக்காளியும் கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூட சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து விட்டுக்கோங்க. கூட பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. வரமிளகாய் இந்த ரெண்டுமே நான் மறந்துட்டேன், கடைசியில் தான் போட்டிருப்பேன். நான் பெருங்காயத்தூள் முதல்ல எப்பவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் வீட்டில். அதனால் நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இப்போ கட்டி பெருங்காயம் வச்சுருக்கீங்கன்னா எண்ணெய் கூடயே போட்டு பறித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் தாளித்து விட்டுட்டு புளி தண்ணி, தக்காளி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி, பருப்பு தண்ணி 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலா, உப்பு, மல்லித்தலை இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா ரசம் ஃப்ளேவர் மாறும். வரமிளகா போட்டிங்கன்னா ரசம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரசம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.